புதன்கிழமை வருகின்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது, அற்புதமானது. தவற விட்டுறாதீங்க. உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யட்டும். இந்த புதன்வார பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்வி அப்படிங்கிறத மையப்படுத்தி இருக்கக்கூடியது. குடும்பத்தில் யாராவது குழந்தைகள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறாங்கன்னா அவங்க படிப்பு நல்லா இருக்கணும், தடையில்லாமல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த புதன்கிழமை வருகின்ற பிரதோஷத்தில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த வகையில் நாளைக்கு வர்ற பிரதோஷத்தன்று குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஒருவேளை குழந்தைகள் வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது அவர்களின் பெற்றோர்கள் போய் அவர்களுக்காக அங்கு வேண்டிக் கொள்ளலாம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாலை நேரம் ஆலயத்திற்கு சென்று அந்த உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம், பூஜையை பார்த்து முடித்ததுக்கு பிறகு. இது ரொம்ப அற்புதமானது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆலயத்தில் உழவார பணிகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி உழவார பணிகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது மனம் தூய்மையாவதுடன் ஆலயமும் தூய்மையாகும். இந்த வழிபாடு செய்வது பார்த்திங்கன்னா ஆலயத்தில் உட்காந்து ஒரு 5-10 நிமிடம் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு அந்நேரத்திலே இறைவனிடம் நமது வேண்டுதலை வைக்கலாம். மாற்றுக்கருத்தே இல்லை, கண்டிப்பாக பலித்தமாகும். இப்போ பூஜை ஆகும், 4:30 மணிக்கு மேலே பூஜை ஆகும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது பால், தயிர், தேன் அல்லது திருமஞ்சன பொடி, சந்தனம், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று நம்மளால் அபிஷேகத்திற்கு வாங்கி தர முடியும் அப்படிங்கும்போது அதை இறைவனுடைய அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசி, வெல்லம் இது போன்றவற்றை படைக்கலாம். இப்போ நம்ம சொன்ன எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஐயனுக்கு மிக உகந்ததான வில்வ இலையை அந்த இடத்துல சமர்ப்பிக்கணும். அவ்வாறு சமர்ப்பிக்கும் போது முழு பலனையும் உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப சுருக்கமாக சொன்னோம்னா இன்றைய தினத்தில் சோமசுக்த பிரதட்சணம் என்ற முறையிலே ஆலயத்தை சுற்றி வரும்போது பூரணமான ஆற்றலை நீங்கள் உணர முடியும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ குழந்தைகளோட கல்வி மேம்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தில் கலந்துக்குங்க. குழந்தைகளையும் பங்கு பெற செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். ஓவியம் வரைகிறவங்க கூட இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நல்லபடியாக ஓவியம் வரைஞ்சு அது நிறைய பேர்த்த சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும். மறந்துடாதீங்க நண்பர்களே, உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. ஏன் நான் சிவபெருமானை வழிபட வேண்டும்? எதற்காக நான் சிவபெருமானை வழிபட வேண்டும்? நல்ல கேள்விதான். காரணம் இருக்கிறது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள், சாதாரணமல்ல, சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனாலே நாம் சிவ வழிபாடு செய்கின்றோம். ரொம்ப எளிமையான வழிபாடு. சிவனை வழிபடுவது என்பது ரொம்ப எளிமையான வழிபாடு. கொஞ்சமாக தண்ணீரும் ஒரு 2 வில்வ இலையும் இருந்தால் போதும், இறைவனை வழிபட்டு விடலாம். ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ செலவு பண்ணி இறைவனை குளிர்விக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. வேதங்கள் படித்திருக்க வேண்டும், புராணங்கள் படித்திருக்க வேண்டும், இதிகாசங்கள் படித்திருக்க வேண்டும், உபநிடதங்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனதிலே அன்பும் இறைவனுடைய நினைவும் ஓம் நம சிவாய என்ற மந்திரமும் உங்கள் மனதில் வியாபித்திருக்கிறது என்றால் நாம் இறைவனை வழிபட முடியும். எதை கேட்டாலும் கொடுத்துடுவார். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வரம் யாது என உணர்ந்து கேட்டல் வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை வழிபடலாம். நம்ம இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. மனம் ஒருமைப்பட்ட நிலைமையில் நீங்கள் எங்கே இருந்து வழிபட்டாலும், இன்னும் சொல்ல போனால் மயானத்திலிருந்து வழிபட்டாலும் இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். நீக்கமறந்த நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கிறார். வீட்டிலே இருந்து வழிபடுகின்றேன், மயானத்திலிருந்து வழிபடுகின்றேன், விளையாடும் போது வழிபடுகின்றேன், வேலை செய்யும் போது வழிபடுகின்றேன். எந்த இடத்திலிருந்து வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாம். அதற்கான அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே உண்டு. முக்தி அளிக்கக்கூடிய கடவுள். ஆன்மாவின் அந்த ஒரு பரிசுத்த தன்மைக்கு ஏற்றாற் போல அந்த ஆன்மாவிற்கு ஓய்வையும் முக்தியும் அளிக்கக்கூடிய இறைவன் யார் என்றால் சிவபெருமான். அதனால் தான் நாம் அவரை வழிபடுகின்றோம், வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அவரை வழிபடுவது அப்படிங்கிறது தனித்துவமான ஒன்றல்ல. நம்மை நாம் வழிபடுவதுதான் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, அவரிடமிருந்து பிரிந்து வந்திருக்கின்றோம். நம்மை நாம் போற்றி நம்மை நாம் வழிபடும் போது அது சிவபெருமானையே வழிபட்டதற்கு ஈடாகிறது. அதனால்தான் சிவ வழிபாடு சிறந்தது என்று கூறுகிறார்கள். கலை, ஞானம், இந்த மாதிரி பல விஷயங்களையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அறிவு, ஒரு துறையிலே பெரிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாலும் அதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமானாக இருக்கின்றார். ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அருளலும் மறைத்தல் என்னும்
5 பெரும் தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் ஊழி காலத்திலும் கூட அழியாமல் இருக்கின்ற ஒரு பெரும் சக்தியாக இருக்கின்றார் என்றால் அது சிவபெருமானை. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் அவரை எளிமையாக வழிபடுகின்றோம், எங்கிருந்தாலும் வழிபடுகின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை நாம் வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருந்ததென்றால் நம்மை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் தெய்வீக ஆற்றல் வாய்ந்தது. நம்ம சிவாலயங்களுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் மீது அந்த லிங்க திருமேனியின் மீது சாற்றுவார்கள். இன்னும் நந்தியம் பெருமானுக்கும் அதை சாற்றுவார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் மனக்குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவே இல்லை, ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிவாலயங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பிரசாதமாக வில்வ இலையை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வில்வ இலையை வந்துட்டு பத்திரமா உங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள். அந்த அனுபவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும், ஆனால் அது ரொம்பவே ஆற்றலுடையதாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அந்த வரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வில்வத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில்வ இலை பல நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வில்வத்தை பறிக்கணும் அப்படின்னா அந்த மாத பிறப்பு, திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினம், சதுர்த்தி, அஷ்டமி, நவமி இந்த நாட்களில் எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை பறித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆற்றல், ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த வில்வத்தை பறித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது பர்ஸில், வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது அது அந்த வில்வைகளை சுற்றி ஒரு அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது நம்மை சுற்றி அந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். அதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால. திடீர்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், அந்த வில்வ இலை காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்குங்க, வில்வது மட்டும் ரொம்ப புனிதமானது. இப்போ நீங்கள் பறித்து வச்சிட்றீங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, நல்லா வாடிச்சுன்னா கூட அதுக்கு தோஷம் கிடையாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வில்வ இலை காய்ந்ததாக வாடியதாக தெரிந்தாலும் அதை கழுவி விட்டு நாம் பயன்படுத்தலாம். அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு 4-5 வில்வ இலை போட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கிறோம் அப்படிங்கும்போது உடலில் நிறைய ஆற்றல்கள் உண்டாகும்பாங்க. அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வில்வ இலை இருக்குது இல்லையா, இது நுரையீரல் சம்பந்தமான நோய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிம்பாங்க. இந்த நாள்பட்ட சளின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சளி, அந்த தொடர்ந்து இருமல், கபம் சேர்ந்துக்குது அப்படிங்கும்போது, ஆஸ்துமா அதெல்லாம் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவர்களோட அறிவுரையின்படி இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது தீர்க்கும் அப்படிம்பாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவாக இருக்கட்டும், அதை அதிகரிக்கிறதுலையும் சரி, உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுலையும் சரி, இது ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பானது அப்படின்னா இந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தையும் நம் உடல் சார்ந்த நலனையும் சேர்த்து தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. வில்வத்தை சிவனுக்கு படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம், அது பிரசாதமாக கொடுத்தா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலில் கொடுக்கறது தானா அப்படின்னா பொதுவாகவே வில்வத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இருக்குது அப்படின்னா அதோட நுனி கொழுந்த நம்ம எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் மரபில் அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வது நல்லது, நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்கு அந்த தன்மை உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்போ இவ்வளவு ஆற்றலுடைய அந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிறதும் சரி, நம்முடனே வைத்திருக்கிறதுலையும் சரி மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சரியான முறையில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அது சரியான பலனை வழங்கும்.
நம்ம பாக்கெட்லேயே வச்சுருக்கோம், மணி பர்ஸில் வைக்கிறோம் இல்லை பாக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செல்வ வளத்தை மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு நிம்மதியும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம். यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धना